திருவல்லிக்கேணியில் பெருமாளை வந்து சங்கம் மட்டும்தான் கையில் போரை அறிவிக்கும் விதமாக வச்சுட்டுருக்கார். இந்த மாதிரி கோலத்தில் தரிசிப்பது என்பது ஒரு அபூர்வமான விஷயம். பெருமாளை 4 கரங்களோட தான் நீங்கள் எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த கோவிலில் பெருமாள் கிருஷ்ணராகிய மானிட ரூபத்தில் தரிசனம் தர்றதால அவருக்கு 2 கரங்கள் தான் உள்ளன. மேலும் ஒரு விஷயத்தை மனிதர்களுக்கு அறிவுறுத்துகிறார் தன்னுடைய தோற்றத்தின் மூலமாக. இந்த கோவிலில் பெருமாள் வந்து குடும்ப சகீதமாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். மனிதர்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தும் விதமாக தான் இந்த திருக்கோலம் அமைஞ்சிருக்கு. மூலஸ்தானத்தில் வேங்கடகிருஷ்ணர் அருகில் ருக்மணி தாயார் இருக்காங்க, மார்பில் மகாலட்சுமி இருக்காங்க. அதுக்கப்புறம் வலதுபுறத்தில் அண்ணன் பலராமர், இடதுபுறத்தில் தம்பி சாத்தியகி, மகன் பிரத்யும்னன், பேரன் அனிருத்தன், இவங்க எல்லார் கூடயும் பெருமாள் இங்கே அருள் கொடுக்குறார்.